பா ஒரு வழியா முத்து மீனா உதவியோட சத்யா வந்து ரேகாவை மீட் பண்ணிடுறாரு. ரேகா ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கூப்பிடுறாங்க, சத்யா என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி பண்றாங்க, நீ வந்து என்ன எப்படியாவது கூட்டிட்டு போ சத்யா ப்ளீஸ் சத்யான்னு அழுகுறாங்க. உடனே சத்யாவை நீ கவலைப்படாத ரேகா, நான் அக்கா மாமா உதவியோட தான் நான் வரேன், நான் எப்படியாவது வந்து நான் கூட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக்டர் அம்மாவும் அவர் ஆம்புலன்ஸ் பாயாவும் சத்யா வந்து வார்ட் பாயாவும் வந்து ரேகாவை கடத்திட்டு போறதுக்கு பிளான் பண்றாங்க. பாடி காட்சை எப்படியே ஏமாத்திட்டு அப்படி இப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம மீனா பேசி உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த உடனே ரேகாவை எழுப்பி ரேகா நாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு உடனே ரேகா ஒரே கட்டி பிடிச்சுன்னு அழுகுறாங்க. உடனே மீனா சொல்றாங்க ரேகா நீ நல்ல பொண்ணு அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ முத்து அவர் என்ன சொல்றாருன்னா, மா நீங்க கொஞ்சிக்கிறதுக்கு இது இடம் கிடையாது, இப்படி இங்கிறத நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு வழியா தில்லு முள்ளு பண்ணி அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே மயக்க மருந்து அடிச்சு ஒரு வழியா அவங்க ஆம்புலன்ஸ் வரைக்கும் வெளியில கூட்டு போயிடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏறி உட்காந்து ரொம்ப பதட்டத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது இங்க இருந்து எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. ரேகா ஒரு மாதிரி அழுகுறாங்க. சத்யாவும் மீனாவும் அதுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா வந்துட்டாரு. அவங்க அப்பா வந்து என்ன கேட்கிறாருன்னா, எங்கடா என் பொண்ணு, உங்களை நம்பி தானடா என் பொண்ணு நான் விட்டேன், ஏன்டா இப்படி பண்றீங்க, எங்கடா போச்சு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி ரொம்ப பயத்துல வந்து தேடி வர்றாரு. ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல தேடி வர்றாரு. இவரை தேடுற கேப்ல சத்யாவும் மீனாவும் ரேகாவை அங்க வந்து கூட்டு போயிடுறாங்க. ஆம்புலன்ஸ் மூலமா ஏத்தி அங்க வந்து கூட்டு போயிடுறாங்க. இவரு பதறி அடிச்சுன்னு தேடுறாரு. சிந்தாமணிக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியலையா, ஐயோ என்ன தொலைச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயப்படுறாரு. என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றது அப்கமிங் இதுலதான் நம்மளுக்கு தெரியும். இப்ப வந்து ஒரு வழியா அவங்க அங்க இருந்து தப்பிச்சு அங்க இருந்து அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முத்துவோட அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கதான் அவங்க அடைக்கலம் தேடுறாங்க. ரேகாவும் அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்ட உடனே மீனா சொல்றாங்க, பாட்டி உங்களை நம்பிதானே இங்க கூட்டு வந்திருக்கேன், நீங்க எப்படியாச்சும் கொஞ்சம் பாத்துக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவலையப்படாது, இந்த காலத்து பேரண்ட்ஸ் ஏன்னா இப்படி இருக்காங்களோ, லவ் பிரிக்கிறதுலே இருக்காங்க, சுயத்தை வைக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அந்த காலத்து பாட்டி இந்த காலத்துக்கு யோசிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க சிந்தாமணி அவ்வளவு கேவலமா எப்படியாவது அவங்களை பிரிக்கணும், அவங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம அவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பாட்டி காலில் ஆசீர்வாதம் விழுந்து வாங்குறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கமா, நீ கவலைப்படாத, உன்னை நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்ல சத்யாவும் ரேகாவுக்கும் வந்து மீனா முத்து போலீஸ் ஸ்டேஷன் உதவியோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படி போனாதான் சீரியல் நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.